வணக்கம், வெல்கம் டு முப்படை கோச் காளி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன். ஸோ இந்த க்ளூட்டஸ் மசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அதுக்கு பேர் வந்து மசில் பேர் வந்து க்ளூட்டஸ். இந்த க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா, உங்களுக்கு எவ்வளோ கோர் மசில் எவ்வளோ ஸ்ட்ரென்தனாக இருக்கணுமோ அதே போல் உங்களோட க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லா க்ளூட்டஸ் மசில், கோர் மசில் ஸ்ட்ரென்தனாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், சில வீடியோஸ்லையும் பார்த்துருக்கலாம். அதனால் க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பேசிக்லையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அட்வான்ஸான ஒர்க் அவுட்ஸும் வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் வரணும்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஒர்க் அவுட் வரும். ஸோ இன்றைக்கி க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன் என்னென்ன ஒர்க் அவுட்டு, என்னென்ன வேரியேஷன்ஸ், எவ்வளோ கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியா? குட். நம்ம இப்போ க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளூட்டஸ் மசில்னா என்னன்னு தெரியுமா? என்ன? குட். இது என்ன சொல்லுவோம், நம்ம பட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து மசில் பேர் வந்து க்ளூட்டஸ். ஓகேவா? இந்த மசில் இப்போ இதோட ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம், பேசிக். ஓகேவா? இந்த மசில் ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் உங்களோட பவரு, உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கோர் மசில் எப்படி ரொம்ப முக்கியமோ, ஸோ அதே மாதிரி உங்களோட க்ளூட்டஸ் மசிலும் ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா? அது ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் சூப்பராக வரும். ஓகேவா? இப்போது க்ளூட்டஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக்கான எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். போகலாமா? கரெக்டாக ஒரு 5 வேரியேஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, நீல் டவுன் பொசிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தோன்னா, நீல் டவுன் பண்ணிக்க பார்த்துங்க. இங்கேருந்து 1 2 3 4. ஓகேவா? நான் கவுண்ட் சொல்கிறேன், கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம். போமா, லெக் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி ஒய்டாக எடுத்துகிட்டு போகாத, ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு கொண்டு வாங்க. போகலாமா? சார் ரைட் லெக்கு எல்லாருக்குமே காமனா. ரெடி? கீழே வச்சிடாத, கவுண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ரிலாக்ஸ். லெஃப்ட் லெக் ரெடியா? ரெடி. 1 2 கால மேலே தூக்கி பார்க்கலாம், வச்சுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, லெக்கை இப்போ ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிங்கள, ஓகே, பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே பாரு. 1 2 கீழே கொண்டு போனோம், கீழே வச்சிடாத, பேலன்ஸ் பண்ணி பாட்டு. 3 4 5. ஓகேவா? 2 3 4 5 6 7. ஃபுட்டு ஸ்ட்ரைட்டாக வை பார்க்கலாம், டோ பாயிண்ட் கீழே இருக்கிற மாதிரி. 8 9 10 11 12 13 14 15. Leg change. 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்துக்க. சேம் பொசிஷனில் இப்போது ஸ்ட்ரைட் பண்ணி போகணுமா? ஸ்ட்ரைட் பண்ண தேவையில்ல. இப்படி மடக்கி வச்சு இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணி 1 2 3 4 5. ஓகே, போகலாமா? ரைட் லெக் ரெடியா? குட். போகிறாங்களா? ரைட் லெக் ரெடி. 1 இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணு. 2 ஸ்லோவா. 3 4 5 பாடியை பின்னாடி சைடில் தள்ளாத, இது லெக் மட்டும் ரைஸ் பண்ணு. 6 7 8 9 10 11 12 13 14 15. Leg change. போமா? ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் மடக்கி வைங்க பார்க்கலாம். உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ண போகிறேன். ஓகேவா? புரியுதா? கை பக்கத்தில் வை தம்பி. வச்சுக்க. கவுண்ட்டுக்கு இப்போ ரைஸ் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ண போகிறேன். போமா? ரெடி. 1 நல்லா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி டவுன். 2 டவுன். இப்போ சொன்னேன் இது தூக்கணும். தூக்கு போகலாம். ஏன் நல்லா டவுன் தூக்கு. குட். பொறுமையா. 3 குட். டவுன். 4 டவுன். 5 டவுன். 6 டவுன். 7 டவுன். 8 down. 9 down. 10 down. 11 down. 12 down. 13 down. 14 down. 15 down. இப்போ தூக்கி டவுன் பண்ணோம்ல, இப்போ தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். டியூரேஷன் ஓகேவா? ஒரு மினிமம் ஒரு 40 கவுண்ட்ஸ் வைக்கலாமா? 40 கவுண்ட்ஸாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? போமா? எல்லாருக்கும் ஒரே லெவலில் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு வேறு லெவல் மாறும். 40 கவுண்ட்ஸு சில பேரில் 1 மினிட் நிற்கலாம், சில 2 மினிட்ஸ் கூட வைப்பாங்க. ஓகேவா? சில பேர் 30 செகண்ட்ஸ் கூட நிற்க முடியாது. ஓகேவா? அவங்களோட ஸ்ட்ரென்த் பொறுத்தாங்க. சரியா? போமா? நம்ம ஒரு 40 செகண்ட்ஸ் போகலாம். ஓகேவா? ரெடி ரெடி. அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ப்ரீத் இன் வித்அவுட் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். 16 17 18 19 20 21 22 23 24 25 26
27, 28, 29, 30, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Next, the sumo squat. Sumo squat தெரியல? தெரியாதா? நம்ம ரெகுலராக ஜிம் பண்ணுறோம்ல, வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது பண்ணுறோம்ல. வெயிட் பண்ணிவிட்டு ஃபுட் பார்த்துக்க, ஃபுட் அப்படி வச்சுக்க, இங்கே பாரு, கை வச்சுட்டு 1, நல்லா கீழே போயிட்டு அப் பண்ணிக்க 2, ஓகேவா? கை இப்படி வச்சுக்க, போகலாம். ஃபுட்டு திருப்பி வெயிட் பார்க்கலாம். ஓகே, குட். போமா, ரெடி? 1, 2, பொறுமையா, 3, 4, 5, 6, 7, கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணு, 8, இப்போ போ, கரெக்டாக போ, இப்படி எடுத்துச்சு போ, 9, குட், ட்ரை பண்ணு, 10, 11, 12, 13, 14, 15, ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இது பேசிக்கு. இது கொஞ்சம் லோடோட போனால் நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு இது பாரு, இங்கேருந்து 1, ஓகேவா? 2, நீங்கள் போனாவே தெரியும் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங் ஒர்க், இது ஒர்க் ஆகிறது, ஓகேவா? க்ளூட்டஸ் மசில். ரெடியா? ரெடி? 1, 2, 3, ஸ்பைனல் ஸ்ட்ரைட் பண்ணிக்க, 4, ஸ்பைனல் ஸ்ட்ரைட் பண்ணிக்க, எடுத்து போகலாம், 5, பொறுமையாக ரிலாக்ஸாக, 6, 7, குட், 8, லைட்டாக க்ளூட்டஸ் மசில் பின்னாடி தெரியல, ஸ்ட்ரைட் ஆகும், 10, பெண்ட் பண்ணல, ஸ்ட்ரைட் பண்ணு, இந்த ஸ்ட்ரைட் பண்ணு, முதுகு ஸ்பைனல் ஸ்ட்ரைட் பண்ணு, ஸ்ட்ரைட் பண்ணு, இது போகும்போது இதுக்கு பின்னாடி தள்ளு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டவ். 10, ஸ்ட்ரைட் பண்ணலாம், இருக்குல்ல? இப்போது 11, அப்படின்னு நிமித்து, 12, 13, 14, 15. ஓகே, எக்ஸசைஸை பண்ணும்போது இப்போ நம்ம செட்ஸை நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து மாறலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ 2 செட்டு பத்தாது, இல்லை 3 செட்டாக போகலாம், அது மாதிரி மாற்றிக்கலாம், ஓகேவா? இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட க்ளூட்டஸ் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் ஃபஸ்ட் ஒன்று தான் இப்போ சொல்கிறேன், உங்கள் கோர் மசில் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி உங்களோட க்ளூட்டஸ் மசில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஓகே, குட், வெரி குட். கிளாப் பண்ணி போட்டு, குட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போமா?